நம்ம கதையோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. ஹீரோயினோட குழந்தைங்களுக்கு அம்மாவை விட அப்பாவோட மிஸ்ட்ரெஸ்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் திடீர்னு குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஆயிடுது. குழந்தைங்க சாப்பிட்ட ஃபுட்டில் மேங்கோ இருந்திருக்கும் போல், அதனால தான் அலர்ஜி ஆகிருக்கு. குழந்தைங்க அம்மா தான் எங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் வேணும்ட்டே குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகணும்னு இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மேங்கோ ஜூஸை குடிக்க வைக்கிறான். அதனால் ஹீரோயினுக்கும் அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஆயிடுது. அப்புறம் தான் தெரிய வருது அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணது ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் ஹஸ்பண்டோட மிஸ்ட்ரஸ் செரீனான்னு. அந்த செரீனாவை காப்பாற்றுறதுக்காக குழந்தைங்க அம்மா மேலேயே பழி போட்டிருக்காங்க. அப்போ கூட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஐயோ ஒய்ஃபை தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லி சாரியெல்லாம் கேட்கல. செரீனாக்கு குழந்தைங்களுக்கு மேங்கோ சாப்பிட்டு அலர்ஜி வரும்னு தெரியாது. அந்த விஷயம் தெரியாமல் தான் அவள் ஃபுட்டில் மேங்கோவை கலந்து கொடுத்துருக்கா. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேணான்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி பாக்ஸை கொடுத்துட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ஜுவல்லரி பாக்ஸை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. ஹீரோயினுக்கும் ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கும் நடந்தது பிஸ்னஸ்க்காக நடந்த மேரேஜ். அதனால தான் ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கு ஹீரோயின் மேலே எந்த அக்கறையும் இல்லை. ஹீரோயினும் மிஸ்ட்ரஸும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கப்ப லிஃப்ட் ஷேக் ஆகுது. அதனால் 2 பேருக்குமே அடிபட்டுடுது. 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுன்ற சுச்சுவேஷன் வரப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சரி குழந்தைங்களும் சரி அந்த மிஸ்ட்ரஸை தான் காப்பாற்ற சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ட்ரஸை காப்பாற்றிட்டு அங்கே இருந்த ஆட்களே எப்படியோ ஹீரோயினையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு இந்த லிஃப்ட் ஆக்சிடென்ட்டால் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட சாவையே பார்த்துட்டு வந்துட்டா. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. சரினா ஒரு டான்ஸர் இல்லையா, அவளுக்கு கால் ரொம்பவே முக்கியம், அதனால தான் நான் அவளை காப்பாற்ற சொன்னேன்னு ஒரு சப்ப காரணத்தை சொல்லிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு போயிடுறான். ஹஸ்பண்டுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு வரப்போ கூட அவங்க நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கலையே, அந்த மிஸ்ட்ரஸை தானே காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னு வருத்தப்பட்ட ஹீரோயின் இதுக்கப்புறம் இவங்களோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஃப்ளைட்டில் ஏறி வெளிநாட்டுக்கு போயிடுறா. இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்ட் 2ல பார்க்கலாம்.